வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வறுத்தரைச்ச ஒரு மோர் குழம்பு, அப்புறம் வந்து நேந்திரங்காயோடைய தோல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பருப்பு பூசணி பண்ண போறோம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வறுத்தரைச்ச மோர் குழம்புக்கு என்னென்ன வறுக்கணுங்கிறத பார்க்கலாம். நான் கடாயில வந்து ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு, பெருங்காயம், துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், தனியா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், அரிசி ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு பிஞ்ச், காரத்துக்கு வரமிளகா இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருது. தேங்காய் வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே அரைச்சிடும். மோர் குழம்புக்கு வறுத்து வச்சிருக்கிற சாமான் வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். அதே கடாயிலே எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம இப்போ வந்து பருப்பு பூசணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிய விட்டு வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன். இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். சும்மா மேலாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மேலாக சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். மோர் குழம்புக்கு வறுத்து வச்சிருந்தோலே அதை ஆறிட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ வந்து மோரே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 கரண்டி தயிர் எடுத்து கடைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதே சேர்த்து அரைச்சி எடுத்துருந்தேன். இப்போ அரைச்ச விழுத மோரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துப்போம். மோர் வந்து நுரைச்சி வரட்டும். இந்த பக்கம் வந்து பருப்பு பூசணி வந்து மூடி வச்சிருந்தோமா, பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க. நீங்க அப்படியே குத்தி குத்தி வதக்கிங்கன்னா நல்லா உதிரா ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து நேந்திரங்காய் இருக்கு இல்லையா, நம்ம சிப்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நேந்திரங்காய், அந்த நம்ம பச்சைக்காய் அந்த தோல் எடுத்துட்டு நல்லா மேலாக சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பும் போட்டு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்ல பொடியா கட் பண்ணிட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இந்த நேந்திரங்காய் தோல் வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து சிப்ஸ் கடைக்கு போவோம் இல்லையா, சிப்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து தோலெல்லாம் தூக்கி தான் போட போறாங்க. நீங்க கேட்டீங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. நமக்கு எந்த 3 காயோட தோல் வேணும்னா 3 காய் கொண்டு வரலாம், இல்லை 2 காய்னா நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது உடம்புக்கும் நல்லது. இந்த நேந்திரங்காய் தோல் வந்து உடம்புக்கும் நல்லது. இது கூட்டு பண்ணலாம், காய் பண்ணலாம். இது கூட பச்சை பயிறு, காராமணி, எந்த இது வேணாலும் சேர்த்து நம்ம பண்ணா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நேந்திரங்காய் தோல்ல வந்து பருப்பு பூசணி பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பக்கம் பருப்பு பூசணி ரெடி ஆயிடுது. அதை எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க சொன்னாதான் தெரியும் நேந்திரங்காயோடைய தோல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேந்திரங்காயோட தோல் வந்து கொத்தவரங்காய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, கொத்தவரங்காய். ஸோ அதே மாதிரி அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். இதே கடாயிலே வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்கி போட்டுடலாம் மோர் குழம்புக்கு. இந்த பக்கம் மோர் குழம்பு நுரைச்சி வந்துட்டு இருக்கு பாருங்க, நல்லா நுரைச்சி வந்துட்டு இருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்புக்கு கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வதங்கிடுது. மோர் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இன்னைக்கு ரெசிபி பார்த்திருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட வறுத்தரைச்ச ஒரு மோர் குழம்பு, அப்புறம் நேந்திரங்காய் தோல்ல வந்து நம்ம வந்து பருப்பூசலி பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். பருப்பூசலி எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுடசாதத்துல நெய் விட்டு பிரச்சனை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மோர் குழம்புக்கு தொடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வறுத்தரைச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.